வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய ஐஎஸ்எம் யோகா அப்படிங்கிற ஒரு பிராண்டுனா இறைவன் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. பிராண்ட்னா அந்த கார்பரேட் பிராண்டுன்னு போயிட வேண்டாம். இறையாற்றல் கொடுத்த ஒரு பிராண்டிங் நேம். இசம்னு சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்டியானிசம், முஸ்லிமிசம் அப்படின்னு அந்த தத்துவ கொள்கைகளை இசம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஐஎஸ்எம் யோகாங்கிறதே அந்த இசம் யோகா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். சரி, மகிழ்ச்சி. இது வேதாத்திரி மகரிஷி கொடுத்த ஒரு இசம். வேதாத்திரியம் அப்படிங்கிற மாதிரி இந்த இறை சாதனை மார்க்கம் என்பது எல்லா ஞானிகளும் சொன்ன வழிகளை எடுத்து மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஞானத்தை காட்டக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு சிறு அமைப்பு. அதுல நாம் எல்லாம் ஒரு அங்கத்தினராக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ சான்றிதழ்கள் வாங்கியிருப்போம் இல்லையா? ஸ்கூல் படிச்சதுல இருந்து விளையாட்டுக்காக நிறைய நிகழ்வுகளுக்கு நம்ம சான்றிதழ் பெற்றிருக்கோம். இதுல நிறைய பேர் முதல் முறையாக ஒரு ஆன்மீக யோக பயிற்சி அதற்கான ஒரு சான்றிதழை பெறப்போகிறோம். ஒரு சிலர் பெற்றவங்களும் இருக்கலாம். வேதாத்திரி மகரிஷி போன்ற பல ஞானிகளோட சான்றிதழ்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையாலுமே சான்று. சான்று இதழ் என்றால், சான்று என்றால் உயர்ந்த ஒன்றுக்கு சான்றாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒன்றுக்கு உதாரணமாக இருக்கிறார், சான்று அவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல அந்த உயர்ந்த ஒரு நிலையை அடையிறோம். இறை சாதனை மார்க்கம். ஏசரைய அடிக்கடி சொல்லுவாங்க, உண்மையாலுமே எது சாதனை என்றால் இறைவனை உணர்வது. அதுதான், இறையை உணர்வதுதான் உண்மையான சாதனை. அதை அடைவதற்கான மார்க்கம் இறை சாதனை மார்க்கம். இது ஆக்சுவலா நாங்க எப்படி அந்த பேர் வந்ததுன்னு எனக்கு இன்னைக்குமே அது கொஞ்சம் ஆச்சரியமா தான். சாதனை மார்க்கம்னு முதல்ல வச்சிருந்தோம், சரிங்களா? ஏன்னா மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, இது போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த சாதனை நிகழ்த்தக்கூடிய விஷயத்தை நம்ம எதைத்தான் உண்மையான சாதனைன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இறைவனை உணர்வதுதான் உண்மையான சாதனை. அப்ப நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே சாதனையாளர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. என்ன சாதனை? இறைவனை உணர்வதற்கான சாதனையில நாம எல்லாம் இணைந்து இருக்கிறோம் என்பதே பெரிய விஷயம். அதுல தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிறது அதை விட பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டா, வாழ்நாள் முழுக்க இதுல இருந்துட்டாவே போதும். நான் முக்தியெல்லாம் ரெண்டாவதா வச்சுக்கிறேன், சரிங்களா? அதுதான் சத் சங்க தொடர்பு என்று மகரிஷி சொல்லுவாங்க. இப்ப நாம எல்லாம் இந்த மையத்துல இணைஞ்சிருக்கிறோம். நிறைய பேரோட கேள்வி, எவ்வளவு நாளைக்கு நாம இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கு மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க நல்லா கத்துக்கிற வரைக்கும் இருக்கணும். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இதை நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப 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 கேட்டு சிந்திச்சு உணர்ந்து உங்க வாழ்க்கையா மாத்துற வரைக்கும் நீங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்காக இந்த சத் சங்கத்துல இணைஞ்சிருக்கணும். இப்ப நீங்க எல்லாருமே கேட்டுட்டீங்க. ஒரு 20 to 30% எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம். ஆனா நம்ம 100% ஃபாலோ பண்ற வரைக்கும் இதுல இருக்கணும். இதுல இருந்தா மட்டும்தான் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பே இருக்கும். இல்லைன்னா போச்சு. இப்ப நம்ம கூட வந்தவங்க எத்தனையோ பேர் காணும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வகுப்பை முதல்ல 1000 பேருக்கு மேல எடுத்தேன், சரியா? இப்ப ஒரு 300 பேர் 400 பேர்ல நிக்குது, சரியா? எங்க போனாங்க அவங்க எல்லாம்னா, சரியா?
ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரண்ட்ல வர்றான், இவன் பேக்ல போயிடுறாங்க. எல்லாருமே பின்னாடி நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களோட கர்மா, அந்த இயற்கை என்ன பண்ணுது? அவங்கள இழுத்து கீழ போடுறதுக்கு பாக்குது. ஆனா அதே இறையாற்றல் நமக்குள்ள மேல வர்றதுக்கான வாய்ப்பையும் குடுத்திருக்கு. நாமெல்லாம் அதை பிடிச்சிருக்கிறோம். சரிதானா? குரங்கு குட்டிய பிடிச்சிருக்கிற மாதிரி நம்மெல்லாம் இறை சாதனை மார்க்கத்த, வேதாத்திரி மகரிஷி போன்ற ஞானிகளோட பாதங்களை பிடிச்சு மேல, 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 மேல போயிட்டே இருக்கிறோம். அப்போ முதல்ல நாம எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னங்கிறது. அதனால தான் நான் சொன்னேன். இந்த 6 மாத காலம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் பேஸ். இப்ப நீ செகண்ட் பேஸ்ல தான் இப்ப உங்களுக்கு டீப்பா இப்ப இறை தத்துவம் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள போறப்ப தான் உங்களுக்கு நிறைய புரிதல்கள் நிகழும். அப்போ முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நீங்க சத்சங்கத்துல தொடர்புல இருக்கணும். 2வது தெரிந்த விஷயத்த நாம செயல்படுத்துற வரைக்கும் நம்ம தொடர்புல இருக்கணும். சினம் தவிர்த்தல்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பயன் வராது இல்லையா? சினம் தவிர்த்தல் என்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்ற வேண்டும். அப்பதான் அதனோட முழு பயன் வரும். அப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் நீங்க இதுல இருந்தாதான், இந்த வாழ்வியல் அப்படியே உங்க வாழ்க்கையாக மாற்ற முடியும். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும். தவத்துல எல்லாம் நல்லா ஆழ்ந்து பயணிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் பத்தாது. நேரடி வகுப்புகள்ல நீங்க வந்து கலந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆன்மீக பயிற்சியில சொல்லுவாங்க இல்லையா? தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதும்பா. அந்த அளவிற்கு இந்த ஆன்மீகம் என்பது நேரடி வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்று. என்னதான் கோவில்ல சாமிய நீங்க போன்ல பார்த்தாலும், நேரடியா பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நேரா அந்த கோவிலுக்கு போயி, அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ணி, அந்த கடவுள பார்த்து, அந்த கும்பிட்டு, அந்த ஆற்றல பெறுவதற்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு சக்தி இருக்குல்ல. அதுதான் நேரடி வகுப்பு. அதனால நீங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு மேம்பட்ட நிலையில வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆன்லைன்ல ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்கீங்க. இதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சேலஞ்சு அதை நீங்க சாதிச்சிருக்கிறீங்க எல்லாருமே. 6 மாத காலம், அதாவது 10 நாள், 20 நாள், 30 நாள்னு நெறைய பயிற்சிகள் நடத்துறாங்க. அப்ப அதையும் நான் பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. சரிங்களா? தவறு இல்ல, நல்லதுதான். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்கன்னா, அது தெரியறதில்ல. ஆனா நம்மோட நோக்கம் வர்றது 500 பேரா இருந்தாலும் சரி, 100 பேரா இருந்தாலும் சரி, அவங்க லைஃப் லாங் தொடர்ந்து அத ஃபாலோ பண்ணி, இந்த வாழ்வியல்ல ஒரு அங்கமா மாறணும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சத ஃபாலோ பண்றதுக்காக கொஞ்ச நாள் வரணும். இப்படி நீங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக நீங்க வர்றதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப எப்ப வரைக்கும் வரணும்னு கேட்டா மகிழ்ச்சி சொல்லுவாங்க. வாழ்நாள் முழுக்க சத்சங்க தொடர்புல நம்ம இருக்கணும். இத மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அந்த விஷயத்துல நீங்க இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 6 மாத காலம் முடிச்சு இப்ப செகண்ட் ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பயிற்சி முடிச்சாச்சு அப்படின்னா நெறைய பேரு முடிச்சாச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி மனோநிலைக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அது அப்படி அல்ல. இப்பதான் அடுத்த ஃப்ரேம் தொடங்கி இருக்கு. அதாவது நம்ம முதல் ஃப்ரேம் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, நான் இப்ப 5வது முடிச்சுட்டேன் அப்படின்னா வீட்ல இருக்கிறதா? 5வது நான் முடிச்சுட்டேன்னு. இல்லப்பா நீ 6வது போறதுக்கு உனக்கு வந்து சக்சஸ் நடந்திருக்கு. ஓகே. கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற. ஓகே. பட் 6வது நீ கன்டின்யூ பண்ணணும். நான் 10த் பாஸ் ஆயிட்டேன்னு வீட்ல இருக்கிறதா? நீ +1, +2 கம்ப்ளீட் பண்ணணும். கன்டின்யூ பண்ணணும். அத முடிச்சுட்டா ஜாப். இல்லையா? காலேஜ், ஜாப். ஜாப்க்கு போயிட்டா அப்புறம் நீ பெருசா படிக்க வேண்டியதாக இருக்காது. அதுதான் இறை உணர்வை பெறுவது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டே இருக்கோம். அந்த விதத்துல இப்ப ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இணைஞ்சு, இப்ப நூற்றுக்கணக்கான அன்பர்களா மாறி, இப்ப நீங்க இந்த முதல் நிலைய வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. இத வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது நம்ம சொல்றது தான் முதல் நிலைன்னு சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஞானத்தை அடையறதுக்கு ஒண்ணும் தேவையில்ல.
இதற்கு மேல பயிற்சிகளும் ஒண்ணும் பெருசா இல்ல. உங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாச்சு, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தியான பயிற்சி சொல்லி கொடுத்தாச்சு, 9 விதமான தியானங்களை கத்து கொடுத்தாச்சு. இறைநிலை தவம் மட்டும்தான் அது இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு மேல தவங்களே தேவையில்லை நம்ம லைஃப். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தாச்சு. அது போக தற்சோதனை பயிற்சி 5மே சொல்லியாச்சு. நான் யார் வரைக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியாச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறீங்கன்னு பாரு. அறிவு நிலையில நீங்க இப்ப ஒரு ஞானிக்கு நிகராக இருக்கிறீங்க. அறிவு நிலையில சொல்றேன். நான் யார் என்றால் தெய்வம் சுத்தவெளின்னு உங்களுக்கு தெரியும். அதை உணர்றதுக்கு இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஞானிகள் உணர்ந்துட்டாங்க, தெரிஞ்சு உணர்ந்திருக்காங்க. நம்ம தெரிஞ்சு உணரக்கூடிய நிலையில ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் உணரல, ப்ராசஸ் பண்ணிட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த விதத்துல நீங்கள் எல்லோருமே மிகச்சிறந்த சாதனையை செய்திருக்கிறீர்கள். இது முகஸ்துதிக்காக நான் பேசுறது இல்லை, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. பட் நாம் எல்லாரும் ஒரு மிகச்சிறந்த சாதனையை உங்க வாழ்நாள் சாதனையாக நீங்க செஞ்சிருக்கீங்க. இதுல மாற்று கருத்தே இல்லை. 6 மாத காலம் இந்த ஆன்மீக பயிற்சியில நீங்க தொடர்ந்து வந்து அதுல வகுப்பை முறையை அட்டன் பண்ணி காலையில மாலையில தியானத்துல முடிஞ்ச வரை கலந்துக்கிட்டு, குறிப்பா தற்சோதனை பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நீங்க நல்லா பண்ணிட்டு வர்றீங்கன்னா இதுக்கு மேல என்ன உயர்வுக்கு சான்று வேணும்னா ஒண்ணு இல்லை. இது என்னன்னா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பத்துல நம்ம எல்லாருமே நல்லா பண்ணுவோம். போக 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 கொஞ்சம் தொய்வு ஆகும். அப்ப மீண்டும் மீண்டும் நம்மை தூண்டி விடுறதுக்கு இது போன்ற வகுப்புகளை நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். வேற வழியே கிடையாது. அதனால வேதாத்திரி மகிழ்ச்சி ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். உலக உருண்டை இருக்கும், அதுல ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த விளக்கு எரியறதுக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் இப்படி வச்சிருப்பாங்க. நீங்க மகரிஷியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்கை யோகா சிம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப என்னன்னா சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணுங்கிறது தான் கான்செப்ட். சுடர் விட்டு எரியிற விளக்கு தாங்க, இல்லைங்கள. ஆனால் அதற்கும் ஒரு தூண்டுகோல் இருந்தாதான் அது தொடர்ந்து எரிய முடியும். அப்ப நம்ம எல்லோருக்குமே ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் தி பெஸ்ட். நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வது. பட் அது எல்லாருக்கும் அப்படி அமையறது இல்லை. அப்ப பிறர் தூண்டுதல்ல நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் தீவிரமாகும். அப்ப அதற்கு ஒரே வழி என்ன, நம்ம எல்லாரும் ஒரு இணைப்பில் இருக்கணும். அதுதான் இதனுடைய உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. சரிங்களா? இப்ப நீங்க 6 மாத காலம் எப்படி வந்திருக்கீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு 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 ஒருத்தர் பொருளை சேர்த்திட்டார். சரிங்களா? இப்ப இந்த பொருளை அவங்க அனுபவிக்க போற டைம். நீங்க அப்படித்தான் நல்லா 6 மாத காலம் நிறைய தத்துவங்கள், தவங்கள், பயிற்சிகளை கற்று கற்று உயர்ந்திருக்கீங்க. இதை நீங்க வாழ்க்கைப்படுத்தி அதை அனுபவிக்க வேண்டிய காலம். விட்டுட்டீங்கன்னா டோட்டலா இறங்கிடும். அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதனால தொடர்ந்து சத்சங்கத்துல இணைஞ்சிருங்க. நீங்க செய்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, மிக மிக உயர்ந்த ஒரு சாதனை. இந்த மனித பிறவி நம்ம எதுக்காக எடுத்திருக்கிறோமோ அதற்காக நீங்கள் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சான்றிதழை சும்மா வாங்கி வச்சிடாதீங்க தயவு செய்து. இந்த சான்றிதழை பெருசா, இன்னைக்கெல்லாம் பிளக்ஸ் கடையில கொடுத்தீங்கன்னா அவங்க பெருசா அடிச்சு கொடுத்துருவாங்க. 100 ரூபாய்க்கே பெருசா அடிச்சு கொடுப்பாங்க. 2 அடிக்கு 3 அடி, 2 அடி அகலம் 3 அடி, 2 அடி உயரம் 3 அடி அகலத்துக்கு அடிச்சு கொடுத்தோன்னா அடிச்சு கொடுத்து உங்க வீட்டுல வாங்கி ஒட்டுங்க. இல்ல ஒரு ஃப்ரேம் நல்லா பண்ணி வீட்டுல முன்னாடி போடுங்க. இது என்ன வருது? தவச்செல்வர், அருட்செல்வர் என்ற பட்டம் வருது இல்லையா? அருட்செல்வர் தான் பட்டம் இருக்கு. ஏமா ஓகே, தவச்செல்வர், தவசெல்வின்னு பட்டம் இருக்கு. ஓகே, அப்போ அது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணும்? நீங்கள் தவத்தை செல்வமாக பெற்றிருக்கிறீர்கள் என்ற ஒரு தன்மையை நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கு, தூண்டிக்கொண்டே இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விஷயம் நம்மளை என்ன பண்ணும்? திரும்ப 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 பயிற்சியில, நல்ல வழியில, மகான்களோட வழியில நம்மளை நிற்க வைக்கும். நம்ம என்னதான் தத்துவம் பேசினாலும் சில பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம சோர்ந்து போயிடும். அப்ப இது போன்ற விஷயங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி வரும், நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். சரிங்களா?
அதே மாதிரி மகரிஷி என்ன விளையாட்டா சொல்லுவாங்கன்னா, இந்த சர்டிபிகேட் கொடுக்குறப்போ எல்லா பக்கமுமே 3 வருஷம் 5 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா? அதாவது தகுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சான்றிதழ் கொடுப்பாங்க. ஆனா மகரிஷி என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சான்றிதழ் கொடுத்துருவாங்க. இப்ப தவச்செல்வர்ன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்தது ஒரு பட்டம் இருக்குது, அருட்செல்வர்ங்கிற பட்டம். அதையும் நீங்க வாங்கிடுறீங்க. எனக்கு ஆக்சுவலா இது நீங்க அருட்செல்வர் அப்படிங்கிற பட்டம் தான் உங்களுக்கு கொடுக்கணும். பரவாயில்ல, தவச்செல்வர் கொடுத்தாலும் ஒண்ணும் தவறு இல்ல. சரிங்களா? நீங்க அருட்செல்வர் நிலைக்கு வந்துட்டீங்க. துரியாதீதம் எடுத்தாலே அருட்செல்வர்னு பட்டம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரம்மஞானி, அருள்நிதி என்ற பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ சாமிஜிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராமா, எல்லாருக்கும் வரவும் போறவனுக்கெல்லாம் பிரம்மஞானி பிரம்மஞானின்னு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? அப்ப அவர் சொல்லிட்டாராமா, எல்லா பக்கமும் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சான்றிதழ் கொடுப்பாங்க. நான் முதல்லயே சான்றிதழ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அவங்கள அதுக்கு தகுதி ஆயிக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை. இப்ப நமக்கெல்லாம் தவச்செல்வர்னு பட்டம் கொடுக்கிறாரு, அருட்செல்வர்னு பட்டம் கொடுக்கிறாரு. நாம தவச்செல்வராக நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும், அருட்செல்வராக உயர்த்தி கொள்ள வேண்டும், பிரம்ம ஞானியாக உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய தேவையாக இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல அன்பர்களே, எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதை நடத்தணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு செயல்கள், எவ்வளவு சிரமங்களை ஃபேஸ் பண்ணி, ஒரு நாள் தவறாம இந்த வகுப்பை ஏற்பாடு பண்ணி, ஜூம் அதுக்குன்னு ப்ராப்பரா ஓபன் பண்ணி, யூடியூப்ல அதுக்கு லைவ் கொடுத்து, யூடியூப்ல அதை ப்ராப்பரா அப்லோட் பண்ணி, பார்க்க முடியாதவங்களை எல்லாம் பார்க்க வச்சு, எத்தனையோ பேர் கோஹோஸ்ட் பண்ணி, எவ்வளோ உழைப்பு இருக்கு தெரியுமா? அதுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி, அதுல அன்பர்கள் எல்லாம் இணைச்சு, அதைய ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து, சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா? வாய்ப்பே இல்லை. இறையும் குருவும் இதைய கை வைக்காம இந்த விஷயத்த நடத்தவே முடியாது. சரிங்களா? அப்ப இறை ஆற்றலும், நான் அடிக்கடி எனக்கு இப்ப தோணிட்டு இருக்கிற சிந்தனை என்னன்னா, என்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு செயலும் மனிதர்கள் செய்வதாக நான் பார்க்கிறேன். அது தவறு. ஆக்சுவலா மனிதர்கள் செய்வது அல்ல, இறை ஆற்றலே தான் செய்கிறது. இப்ப நான் உங்களோட பேசுறதா இருக்கட்டும், நீங்க இதுல கேட்கறதா இருக்கட்டும், எல்லாம் இறை சித்தம், இறை செயல். நம்ம கர்ம வினையை ஒட்டி நாம் இதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு தன்மையில நம்ம எல்லாம் இணைஞ்சு இதை பண்ணிட்டு. அப்ப இறை ஆற்றல் தான் நமக்கு இந்த சான்றிதழை வழங்குது. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்கிறோம். இப்ப இறை ஆற்றல் தான் இந்த சான்றிதழ் நமக்கு வழங்குறாங்க. இது வேதாத்திரி மகரிஷி கையாலேயே நீங்க வாங்குற மாதிரி உங்க கண்ணை மூடிக்கோங்க. இந்த பேர் சொல்லி இப்ப நம்ம வாழ்த்த போறோம். 400 பேரை வாழ்த்த போறோம். ஒவ்வொரு பயிற்சியிலையும் பிரம்மஞான பயிற்சி, அருள்நிதி பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி எல்லாத்துலயும் மகரிஷி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மகரிஷி இருந்த வரைக்கும், அவர் சான்றிதழ் கொடுக்கற வரைக்கும் ஒவ்வொரு பேரா சொல்லி சொல்லி வாழ்த்துவாங்களாமா. அது 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி. இறைமதன் வாழ்க வளமுடன் பக்கத்தால் இருக்கிறவர் கொடுத்தாருன்னா அதை வாங்கி இறைமதன் வாழ்க வளமுடன் அப்படின்னு தான் கொடுப்பாரு. எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப மகரிஷி நம்ம கூட தான் இருக்காரு. அவர் உடல் இருந்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்தாருன்னு சொன்னோம். சரிங்களா? உடல் துறந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நீங்க நம்ம கூப்பிட்டா வருவார். அவரோட பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ணலாம். இப்பவே இந்த நிகழ்ச்சியிலேயே பண்ணலாம். சரிங்களா? இப்ப 400 பேரை நம்ம வாழ்த்த போறோம். இப்ப மகிழ்ச்சியே வந்து நமக்கு சான்றிதழ் கொடுக்கறதா நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப இந்த சான்றிதழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? இந்த சான்றிதழ் நம்முடைய ஒழுக்கத்திற்கு, நம்முடைய ஞானத்திற்கு, நம்மளுடைய அறத்திற்கு நாம இறைவன் நமக்கு கொடுத்த, குரு நமக்கு கொடுத்த ஒரு சான்று. இந்த சான்று இதழ். ஓகேங்களா? அப்ப அந்த சான்றுக்கு சான்றோனாக, சான்றுடையவராக மாற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை, பொறுப்பு. சரிங்களா? அந்த விதத்துல நீங்க உண்மையாலுமே நீங்களும் வந்து சாதாரண விஷயம் அல்ல. எனக்கு தெரியும், ஒரு 6 மாத கால ஒரு பயிற்சியை தொடர்ந்து நீங்க ஜூம்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சேலஞ்ச். ரொம்ப சின்சியரா அட்டன் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அவ்வளவு சின்சியரா அட்டன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு வர முடியும்.
அதனால இப்ப உங்க எல்லாரையும் வாழ்த்தி இந்த சான்றிதழை கொடுக்கறதுல இறை சாதனை மார்க்கம் உண்மையாலுமே பெருமை அடைகிறது. உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் மென்மேலும் உயர்ந்த நிலையில நீங்க வளர்ச்சி பெற்று போகணும். உங்க உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் எல்லாம் ஓங்கி 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 அந்த உயர்ந்த ஞானத்தை நாம இந்த பிறவையில அடையணும். அதற்கான ஒரு துவக்கமாக இந்த சான்றிதழ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது, இப்ப 6 மாசம் முடிஞ்சிச்சு. இப்பவே நமக்கு இது ஆக்சுவலா எப்ப கொடுத்துருக்கணும்? 21/6 நம்ம தொடங்கணும். 21/12 கொடுத்துருக்கணும். சரிங்களா? இப்ப ஒரு 3 மாத காலம் கடந்து வந்துருச்சு. நல்லதுதான். இன்னொரு 3 மாத காலத்துல நம்ம ஓராண்டுக்கான சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்துக்கு வந்துருவோம். இந்த ஓராண்டுகள் நீங்க சரியா பயணிக்கும் போது அடிப்படை தத்துவங்களை நல்லா புரிஞ்சு செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அந்த ஓராண்டுக்கு அப்புறம் ஆசிரியர் பயிற்சின்னு ஒண்ணு இருக்கும். அதை பத்தி பின்னாடி பேசுறோம் உங்ககிட்ட. நீங்க தொடர்ந்து இதுல இணைந்து இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நீங்க ஆசிரியர் பயிற்சியில சேருவது. வேற வழியே எனக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேர்ந்தாங்க. அதுல இப்ப ஒரு 400 பேர் ஆசிரியர் அப்படியே இருக்காங்க. அந்த பேட்ச் அப்படியே இருக்கு. அந்த 400 பேர் நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அவங்கள டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப நீங்களும் அந்த வாய்ப்பை ஃபியூச்சர்ல நல்லா பயன்படுத்திக்கோங்க. அது நம்மோட இணைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பா இருக்கும். அதே போல நிறைய பேர் நீங்க புதுசா வந்திருந்தா கூட இதுல நிறைய பேர் அந்த மாசம் மாசம் ரூ. 100 கொடுக்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அது எல்லாரும் அப்படி பண்ணிட முடியாது. நினைக்கலாம் கொடுக்கலான்னு, ஆனா எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் ஒரு இது சேலஞ்சாவே நான் சொல்றேன். ஏன்னா என்னாலேயே நிறைய மாசம் அது பண்ண முடியும். சரிங்களா? அப்படியெல்லாம் புண்ணியத்தை நம்ம வாங்க முடியாது. ஆனா நிறைய பேர் இந்த ஆனந்த யோக பயிற்சியில அந்த மாசம் மாசம் ரூ. 100 கொடுக்கறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. அதே போல ரூ. 1000 அன்னதான கொடைக்கு நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. கர்மயோக காப்பாளர் சிலர் சேர்ந்திருக்கிறாங்க. அறங்காவலராகவும் சிலர் சேர்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்தாதான் இதெல்லாம் உங்களால பண்ண முடியும். சரிங்களா? அந்த விதத்துல நாம இது முழுக்க முழுக்க இந்த ஆன்மீகத்தை இலவசமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால முடிஞ்சவங்க பொருளுதவி கொடுங்கன்னு கேட்டோம். அன்னைக்கு உங்கள நிறைய பேர் பண்ணியிருக்கீங்கிறது எங்களுக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னும் சிறப்பா இணைய வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க இணைஞ்சு செயல்படுங்க. சரி சரி. மற்றபடி இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய எல்லா அன்பர்களையும் நம்ம இந்த நேரத்துல நினைச்சு பார்த்து நன்றியுணர்வோடு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வோம். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சிக்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவரும், அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம ஜாலியா கிளாஸ் அட்டன் பண்றோம். எத்தனையோ பேரோட உழைப்பை எடுத்துதான் நம்ம இதை பயன்படுத்துறோம். உங்களுக்கு கேட்டுக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இதே விஷயத்த நீங்க எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமா வேலை செய்யும். இப்ப யாரோ சொல்லி நமக்கு நல்லது நடந்துருச்சு. உங்களோட அனுபவம் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது பாருங்க. நீங்க எல்லாருமே அனுபவ முறை பேசணும். அதான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம். டைம் ஆயிடுச்சு. நான் உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப நல்ல டெக்னாலஜி வந்துருச்சு. ஒன்னும் சிரமமே இல்லை. நீங்க எல்லோருமே உங்களுடைய இந்த பயிற்சி எடுத்ததால நீங்க பெற்ற அனுபவத்தை அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு நீங்க பேசணும். ஜூம்ல வகுப்புகள் இல்லை. ஒரு 2-3 வகுப்பாவது நம்ம என்ன பண்றோம், ஜூம்ல நம்ம அன்பர்களோட அனுபவ உரையை கேட்கிறோம். எல்லாருமே வீடியோல பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆல்ரெடி WCSC ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் வீடியோல வர வேண்டியதில்லை. மற்றவங்க எல்லாருமே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பக்காவா வீடியோல உங்களோட அனுபவம், இந்த பயிற்சிக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம், இந்த பயிற்சிக்கு பின்னாடி நாம எப்படி இருக்கோம், இந்த அனுபவம் தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பிறருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மற்றவங்களையும் இந்த பயிற்சிக்கு வர வைக்க செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த அனுபவம் மட்டும்தான். அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க சொல்லி சேர்றதை விட உங்களை பார்த்து சேர்றதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்க போறாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அப்ப இவங்களை பார்த்து இன்னும் 4 பேர் வரணும். அதுதான் உண்மையான சேஞ்ச். சரிங்களா? அந்த விதத்துல நம்ம லைஃப்ல நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். மாற்று விஷயமே இல்லை. எவ்வளவு உயர்ந்து வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த பயிற்சிக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம், இந்த பயிற்சிக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம். உடல் ரீதியா, மன ரீதியா, குடும்ப உறவுகள் ரீதியா, அறிவு ரீதியா, பொருளாதார ரீதியா கூட நிறைய பேர் முன்னேறி இருப்பாங்க. எவ்வளவோ சிக்கல்ல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்தி உங்க லைஃப்ல என்னென்னவெல்லாம் இந்த ஒரு 8, 9 மாசத்துல நடந்ததுன்னு பாருங்க. அப்ப அது எல்லாத்தையும் எடுத்து நீங்க உங்களோட அனுபவ உரையா ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் நீங்க எல்லாருமே பேசி என்ன பண்ணணும், இந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம ஜூம்ல வந்து நீங்க பேசிட்டா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி வந்துடும். இது உங்க எல்லாருக்கும் நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்க நிச்சயமா தயவு செஞ்சு எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் ஒரு முறை உங்க எல்லோருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்களை கூறி இன்னும் சிறப்பா பயணிங்க. இது தொடக்கம்தான். இப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டு பேர் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதுவே நிறைய பேர் முடிவுன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம பல நிலைகளுக்கு செல்ல வேண்டியதா இருக்கு. அதுக்கு இது ஒரு துவக்க புள்ளியாக நீங்க இதை எடுத்துக்கொண்டு இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல தொடர்ந்து பயணிச்சு உயர்ந்த நிலை அடையணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, அருட்பேராற்றல் கருணையினால் இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் தவநிலைக்கு வந்துடணும். இப்ப இந்த சான்றிதழ் பேர் சொல்லி வாழ்த்துறப்ப எல்லாரும் தவநிலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் மகரிஷி கையில நீங்க சான்றிதழ் வாங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதே போல அந்த 400 பேரை நீங்க வாழ்த்துங்க. இது ஒரு பெரிய விஷயம். 400 நல்ல ஆன்மாக்களை, இந்த ஞானத்து வழியில பயணிச்ச ஆன்மாக்களை நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்துறதை விட புண்ணிய உலகத்துல ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி, இப்ப அம்மா அவங்க பேர் படிப்பாங்க, நம்ம எல்லாரும் நல்லா வாழ்த்தணும். சரிங்களா? நான் ஒன்னை சொல்லி நிறைவு செய்யறேன். குறிப்பாக வர 29ஆம் தேதி நம்முடைய ஆண்டு விழா வச்சிருக்கிறோம். அதுக்கு நீங்க எல்லாருமே சிறப்பா குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. எல்லாருமே வந்து குடும்பத்தோட கலந்துக்கோங்க. யார் யார் வர்றீங்கிறது கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கோம் எல்லா குரூப்லயும். நீங்க இம்மிடியட்டா ஃபில்அப் பண்ணீங்கன்னா இங்க அதுக்கு தகுந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் வந்து சிறப்பா பண்ண முடியும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, மற்றபடி எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைப்புல இருங்க. வாழ்நாள் முழுக்க இந்த இறை சாதனை மார்க்க குடும்பத்தில் நீங்க இணைஞ்சிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சிமா. எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வு தொடங்குது. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா தொடர்ந்து நம்ம சான்றிதழ் வழங்கிடலாமா? ஆமாங்கம்மா, சான்றிதழ் தான் வழங்க சொன்னாங்க, கொடுக்க சொன்னாங்கம்மா. ஆமாங்கம்மா, மகிழ்ச்சி. இப்ப எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. இப்ப அம்மா பேர் படிப்பாங்க, ஒவ்வொரு பேரா படிப்பாங்க. அம்மா பேர் படிக்கிறப்போ அருட்செல்வர், அருட்செல்வின்னு படிச்சிருங்க. சர்டிபிகேட் தவச்செல்வர் இருந்தா பரவாயில்ல. ஏன்னா இவங்களுக்கு துரியாதீத தவம் கொடுத்தாச்சு எல்லாருக்குமே. அருட்செல்வர் அப்படிங்கிற பட்டம் வந்து மகரிஷி கொடுக்குறாங்க. அதாவது தவத்தை செல்வமாக பெற்றவர்கள் தவச்செல்வர்கள். நீங்க துரிய தவம் வரைக்கும் எடுத்தாலே நீங்க எல்லாம் தவச்செல்வர்கள். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருட்செல்வர் அப்படிங்கிறது நீங்க துரியாதீத தவம் யாரெல்லாம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அருட்செல்வர்கள். அருள் என்றால் இறை ஆற்றல். இந்த இறை ஆற்றல் ஆகிய அருளை செல்வமாக பெற்றவர்கள் அருட்செல்வர்கள். அதனால நீங்க எல்லோருமே அருட்செல்வர்கள், அருட்செல்விகள். சரிங்களா?
இனிமேல் நீங்க உங்க பேர் எழுதுறப்ப கூட அருட்செல்வர் மதன்குமார், அருட்செல்வி கமலா குமணன் அப்படி நீங்க எழுதி பழகணும். இறை அருளை செல்வமாக பெற்றவர்கள், துரியாதீத தவம் பெற்றவர்கள் எல்லோருமே இறை அருளையே செல்வமாக பெற்றவர்கள். சரிங்களா? இப்ப மகரிஷி அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா ஆன்லைன்ல எங்கெங்கோ இருந்து இத்தனை பேர் நீங்க அருட்செல்வர் பட்டம் வாங்குறீங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தொடர்ந்து நீங்க பிரம்மஞான பட்டமும் பெறணும், அருள்நிதியர் பட்டமும் பெறணும், ஆசிரியர் பட்டமும் பெறணும். சரிங்களா? அதுதான் எங்களோட விருப்பம். நீங்க எல்லாரும் சிறப்பா இதுல பயணிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா நீங்க சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். நானும் மௌனமாக இருந்து உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன். எல்லாரும் வாழ்த்தி அவங்க அம்மா 400 பேரையும் வாழ்த்துறது கரெக்டா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு தவம் போல பண்ணுங்க. அந்த வாழ்த்து நீங்க 400 பேரை வாழ்த்தி முடிக்கும் போதே உங்க மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அம்மா கூட சேர்ந்து வாழ்த்துவோம். வாழ்த்திட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இந்த நிகழ்வு. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். அருட்செல்வி அபிராமி அம்மா வாழ்க வளமுடன். அருட்செல்வி அக்ஷயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். அருட்செல்வி அழகு டி.ஆர். அம்மா வாழ்க வளமுடன். அருட்செல்வி அமராவதி அம்மா வாழ்க வளமுடன். அருட்செல்வி அம்பிகா வி. அம்மா வாழ்க வளமுடன். அருட்செல்வி அமிர்தம் எஸ். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அம்சவேணி எம். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஆனந்தி கே. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஆனந்தி பி. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அன்பு எம். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அனிதா எம். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அண்ணாத்தை ஐயா அவர்கள் அருட்செல்வர் அண்ணாத்தை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் அண்ணாத்தை கே. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் அரவிந்தன் எஸ். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அறிவுக்கரசி எம். கே. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அற்புதவல்லி ஐ. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ஆறுமுகம் சபேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் அருணாச்சலம் டி. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஆஷா குமாரி எல். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அஸ்வினி ஏ. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பாபு செல்லத்தூர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பாலா ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பாலா பி. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பாலமுருகன் கே. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பாலராஜ் செல்லதுரை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பாலசுந்தரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பானுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வியோலா மணிகண்டன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பானுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பாரதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பவானி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி புவனேஸ்வரி டி. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிருந்தாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிருந்தாராணி ரமேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அருட்செல்வி சித்ரா ரமேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சித்ரா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சித்ரா வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தேவகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தெய்வசேனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் தேவேந்திர ராஜு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தேவிகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தனலட்சுமி 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 அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தனப்பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் தண்டபாணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் டில்லிபாய் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் துரையரசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி துர்கா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி இளவரசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஈஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பாத்திமா ரிஹானா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி காந்திமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி காயத்ரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி காயத்ரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி காயத்ரி சந்தானம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கீதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கீதா ராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கீதா லட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கலைவாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சொர்ணலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கிரிஜா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கோமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கௌரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கோவிந்தம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கௌரி அம்மா வாழ்க வளமுடன். அருட்செல்வி கௌரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கௌதமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி குணலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஹேமலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஹேமலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஹேமலதா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஹேமாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஹேமலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி இந்துமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அருட்செல்வர் ஐயப்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயக்குமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயதுர்கா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெகஜோதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயஸ்ரீ தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அருட்செல்வர் ஜோதி ரமேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜோதிமணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கலையரசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கலைசெல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கலைசெல்வி எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கலைசெல்வி டி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கலையரசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கலவராசி சுந்தரம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கல்பனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கல்பனா கே அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கல்யாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கமலா குமரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கமலசனி கங்காதரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி காஞ்சனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கண்மணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கண்ணகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கார்த்திகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கார்த்திக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கார்த்திக் எம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கார்த்திகா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கருணாலய மகேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கஸ்தூரி சுந்தரம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிபாரதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தமிழ் செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிதா பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிதா கிருஷ்ணராஜ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிதா எல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிதா நகுலேந்திர அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிதா ஆர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கவிதா ரகுபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கோகிலா ஸ்ரீதர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கொலாங்கிநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கொடீஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கொற்றவை அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் குப்புசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி லக்ஷ்மி அம்மா வாழ்க வளமுடன். அருட்செல்வி லக்ஷ்மி தாமோதரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி லக்ஷ்மி ஆர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி லக்ஷ்மி தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி லலிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி லதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி லாவண்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி லாவண்யா வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் லோகநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் மகேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மகேஸ்வரி ராஜேஷ்குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மகாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மகாராசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் மகேஸ்வரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மகேஸ்வரி எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மகேஸ்வரி ராஜேந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மகேஸ்வரி வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மலையரசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மாலதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அருட்செல்வி மல்லிகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மல்லிகா கே அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மங்களம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மஞ்சுளா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மாரியம்மாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மதுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மீனாட்சி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மீனாட்சி RN அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மீனாட்சி வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மீனாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மீரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மோகனப்பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மோகனாம்பாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மாலதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் முரளிதரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி முத்துதர்ஷனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி முத்துலட்சுமி வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் துரையரசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஜெயந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மைதிலி செல்வராஜ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மைதிலி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி மைதிலி பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி நாகலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி நாகசெல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி நளினி செல்வா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி நவீனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி நிர்மலா பாலராஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி நிர்மலா பாஸ்கர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி நித்யாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பச்சையம்மாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பத்மா சதீஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பத்மாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பத்மாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பத்மாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பத்மினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பழனி அம்மாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பழனி அம்மாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பஞ்சபக்கீசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பாண்டி மல்லிகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பாப்பாத்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பரிமளா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பத்மினி விக்னேஸ்வரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பட்டம்மாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பொன்னுவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பொன்வேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பூமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பூங்காவனம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பொற்கொடி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பூந்தை அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிரபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் பிரபாகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிரபாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிரவீனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அருட்செல்வி பிரேமா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிரேமலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி புனிதாஸ்ரீ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி புனிதவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி புனிதவதி பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஆனந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி பிரியதர்ஷினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி புஷ்பவல்லி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி அருட்செல்வர் ராதாகண்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ராதிகா பாலசுப்ரமணியன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ராதிகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ராஜலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ராஜலட்சுமி கே அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ராஜம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ராஜாமணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ராஜேஸ்வரி பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரதிப்பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரீனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரேகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரேகா செந்தில்குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரேணுகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரேணுகா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரேவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரேவத்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ரூபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ருக்மணி தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சபாரி ஸ்ரீ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சகல கலாவல்லி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சக்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சக்தி சம்பத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சகுந்தலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சங்கீதா தினேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சங்கீதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சங்கீதா வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சங்கீதா எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தகுமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தமணி பழனிசாமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி பாஸ்கர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி ஜெயபிரகாஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி தர்மன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாரதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சரண்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சரண்யா ஆர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சரஸ்வதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சரஸ்வதி எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சரஸ்வதி வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாரதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சரிதா கார்த்திகேயன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சரோஜா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சசி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சசிகலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சசிகலா சத்யமூர்த்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சத்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சத்யா டி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சவிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சீனி அம்மாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சீனி அம்மாள் வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அருட்செல்வர் சீனிவாசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சீதாராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சேகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் செல்வம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் செல்வம் வி.எம். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி செல்வராணி தர்மலிங்கம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி செல்வி கஜேந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி செல்வி தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் செந்தில் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் செந்தில் வடிவு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சண்முகப்பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சண்முக வடிவு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்திராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சாந்தி சரோஜா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சிவரஞ்சனி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சிவஞானம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சிவகாம சுந்தரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சொர்க்கம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் ஸ்ரீகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஸ்ரீவரமங்கை நாச்சியார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஸ்ரீவித்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுபாஜினி விபுலேந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுபஸ்ரீ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுபா எம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகந்த பரிமள அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகந்தினி சிவகுமாரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகன்யா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகன்யா என் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகன்யா எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகப்பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகுணா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகுணா ஜி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகுணா ஜே அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகுணா எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகுணா சதீஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுகந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுஜாதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுஜாதா எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுஜிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுமதி எம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுமதி ஜி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுமதி ஆர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் சுரேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுசிலா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி சுசித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி ஸ்வேதாரண்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தமிழரசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தமிழரசி ஏ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தமிழ் செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தமிழ் செல்வி கே பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தமிழ்வாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அருட்செல்வர் தருண்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தனலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் தங்கம் சுக்கலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் தங்கவேலு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தாராபாய் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தென்றல் அரசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தேன்மொழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தேன்மொழி கே அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தேன்மொழி எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி தேவராணி மயில்வாகனம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி திலக அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி திலகவதி கரளசிங்கம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி திலகம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி துளசிபாய் தாராகரம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி உமாராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி உமாராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி உஷா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி உஷா சேகர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வளர்மதி பழனி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வளர்மதி ராஜு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வளர்மதி எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வளர்மதி டி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வளர்மதி வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வளர்மதி பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வள்ளி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வசந்தா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வசந்தா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வசந்தகுமாரி முரளிதரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வசந்தி ரகு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வாசுகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வசுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் வேதபுரி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வெள்ளைத்தாய் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வித்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வித்யாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி வித்யாலட்சுமி எஸ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜயா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜயா ஜே அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜயலட்சுமி ஜெகன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜயா எம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜயநாராயணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜயலட்சுமி பண்டிட் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விஜிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி விமலா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் வினோதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வர் விஸ்வஜித் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்செல்வி யோகேஷ் பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.